கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் தோல்வி உட்பட திமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்ட சென்னையில் 14 இடங்களை தாவேகாவிடம் பறிகொடுத்திருக்கிறது திமுக. முன்னெப்போதும் இல்லாத வகையில் சென்னையில் திமுக பலத்த அடியை வாங்க காரணம் என்ன? சென்னையை பொறுத்தவரை 16 தொகுதிகளையும் தனது கோட்டையாக தக்க வைத்து வந்தது திமுக. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக நேரடியாக 15 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 1 என 16 தொகுதிகளையும் கைப்பற்றி சென்னையில் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியிலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தனர். மேலும் மாநகராட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அசைக்க முடியாத சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. ஆனால் தற்போதைய தேர்தலில் நிலைமை தலைகீழாகியுள்ளது. சேப்பாக்கம் மற்றும் துறைமுகத்தில் உதயநிதி ஸ்டாலின், சேகர்பாபு வெற்றி பெற்றிருந்தாலும் கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் 8000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருக்கிறார். சைதாப்பேட்டை தொகுதியில் மூத்த அமைச்சராக இருந்த மா. சுப்பிரமணியன் 28,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறார். செல்வாக்கு இழந்த சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது விஜயின் ஆதரவு அலை இந்த பின்னடைவுக்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. முதல்வராக இருந்த ஸ்டாலினின் தொகுதியை கவனிக்க தவறியவர் மீது தயவுதாட்சண்யம் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் முதல்வரின் தோல்விக்கு காரணமானவர் என சேகர்பாபு மீது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நகர்ப்புற வாக்காளர்களிடம் நீண்ட காலமாக தேங்கி கிடந்த அதிருப்தி கவனிக்கப்படாததும் திமுகவின் தோல்விக்கு வித்திட்டதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.